ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, பொண்ணுங்க நாம தான் பணிஞ்சு போகணும். இத கேக்குறப்போ கோவம் வருது இல்ல உங்களுக்கு, வரணும். ஏன்னு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ட 3 விஷயம் மியூச்சுவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்பாலஜிஸ். யாரு தப்பு பண்ணா என்னங்க, மன்னிப்புங்கிறது பொதுவானது. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வாழ போறவங்கள்ட்ட எதுக்குங்க ஈகோ? மனசு விட்டு மன்னிப்பு கேட்டு பழகிக்கலாமே. ஆக்சுவலா பொண்ணு பையன்னு மன்னிப்புக்கு ஜெண்டர் டெபினிஷனே கொடுக்க கூடாது. சண்டை போடுறதுனால ஒரு யூஸும் இல்லைங்க. ரெண்டாவது காம்ப்ளிமெண்ட்ஸ். சாம்பார் நல்லாவே இல்லை இன்னைக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற ஹஸ்பண்ட், புரியல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் கத்துக்கணுங்க. 10 ஐட்டம் சொன்னேன், 8 தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ற ஒய்ஃப்ஸ், 8 ஐட்டம் நல்லபடியா வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் கத்துக்குங்களே. காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், தட் இஸ் எ நெசசிட்டி இன் மேரிட் லைஃப். மூணாவது ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா வீட்டுக்கு போறதெல்லாம் தப்பே இல்லைங்க, ஆனா 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்குறீங்கன்னா ஹஸ்பண்ட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரா அப்படிங்கறத யோசிங்களேன். அதே மாதிரி தாங்க ஹஸ்பண்டும், ஏன் இந்த வீடு இவ்ளோ குப்பையா இருக்கு அப்படின்னு கேக்குற நீங்க, இந்த வீட்டுல தான் நாமும் இருக்கோம், நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு யோசிங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது 2 பேருக்கும் பொதுவானது. ஆக்சுவலா இந்த ரீல